வணக்கம். வாதியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். ஹிந்தியில் வெற்றி பெற்ற பாக்கெட் மார் அப்படிங்கிற ஹிந்தி படத்தை தமிழில் எடுக்க வேண்டும் என்று ஏஎல்எஸ் கண்ணப்பன் அவர்களும் சின்ன அண்ணாமலை அவர்களும் முடிவு செய்து புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை வைத்து நல்லதுக்கு காலமில்லை என்ற தலைப்பில் அந்த படத்தை எடுக்க முயற்சி செய்தார்கள். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த தலைப்பு மீது விருப்பம் இல்லை. இது ஒரு நெகட்டிவான ஒரு தலைப்பாக இருக்குது. மக்களுக்கு எப்பொழுதும் நாம் நம்பிக்கை தருகின்ற தலைப்பை தான் தன் படங்களுக்கு சூட்ட வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தவர் தான் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அந்த அடிப்படையில் இந்த நல்லதுக்கு காலமில்லை என்கின்ற தலைப்பு மக்கள் மத்தியில் ஒரு விதமான அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதாக அமைந்துவிடும் என்கின்ற காரணத்தினால் படத்திற்கு வேறொரு நல்ல தலைப்பு வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அங்கே யூனிட்ல இருந்த அனைவரையும் அழைத்து, லைட்மேன்ல இருந்து அனைவரையும் அழைத்து, யார் யாருக்கு இந்த படத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று முடிவு செய்து ஒரு சீட்டில் எழுதி போடுங்க, அதில் எந்த பெயர் நல்ல பெயராக இருக்குதோ அதை வைத்துக் கொள்ளலாம் என்று புரட்சித் தலைவர் சொல்ல யூனிட்ல இருந்த எல்லோருமே ஆளுக்கு ஒரு பெயரை எழுதி அந்த திரைப்படத்திற்காக எழுதி ஒரு சீட்டெல்லாம் எழுதி தராங்க. அந்த சீட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட படத்தின் பெயர்தான் திருடாதே. அந்த திருடாதே என்ற அந்த பெயரை எழுதி தந்தவருக்கு அன்றைக்கு 500 ரூபாய் வெகுமதி வழங்கியவர்தான் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். நல்லதுக்கு காலமில்லை, அவநம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற சொல் திருடாதே என்பது எப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தையை. திருடாதே, ஆஹா, கேட்கும் பொழுதே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு நல்ல எண்ணத்தை, ஒரு நல்ல வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய இந்த தலைப்பு தாங்க புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தன் திரைப்படங்களுக்கு பயன்படுத்தினார். இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.